नमस्कार, स्वागत है आपका इंडिया न्यूज़ 28 में। ये बात करते हैं तमिलनाडु की कुछ खास खबरों की। तमिलनाडु के त्रिची में देवी श्री करुमारी अम्मन मंदिर की 45वीं वार्षिकोत्सव आदिमाता कुथुविलाक्कू पूजा आज आयोजित की गई। बेल्स ग्राउंड, रेलवे कॉलोनी, मुदलियार छत्रम और आलम स्ट्रीट, त्रिची के बीच स्थित देवी श्री करुमारी अम्मन मंदिर के 45वें आदि महीने के उत्सव के अवसर पर आज कुथुविलक्कू पूजा की गई। इससे पहले अरुलमिगु से जीवन देने वाली देवी श्री करुमारी अम्मन मंदिर की 45वीं वर्षगांठ की शुरुआत 18 मई को पीठ तोड़ने के समारोह के साथ हुई थी। बाद में श्रद्धालु तिरुचि में कावेरी अम्मा मंडपम से करगम, बालगुड़म, अग्निसत्ती, अलाकू कवाड़ी और मुलाप्पारी लाए। पिछले महीने की 29 तारीख को करुमारी अम्मन को झूले और माविलक्कू पूजा से सजाया गया था। आज आदि 18 के तीसरे शुक्रवार के अवसर पर देवी श्री करुमारी अम्मन मंदिर परिसर में कुथुविलक्कू पूजा का आयोजन किया गया, जिसमें बड़ी संख्या में महिलाओं ने भाग लिया और कुथुविलक्कू जलाया और विशेष प्रार्थना की। आयोजन के लिए आयोजकों और जनता द्वारा व्यवस्था की गई थी। आइए जानते हैं महिला भक्त ने क्या कहा। त्रिची से मुख्य संवाददाता वी बालाजी की रिपोर्ट। திருச்சி மாநகரம் திருச்சி பெல்ஸ் கிரவுண்டு, ரயில்வே காலனி, முதலியார் சத்திரம், ஆலந்தூர் இடையில் அமையப்பட்டுள்ள அருள்மிகு விஷம் நீக்கி உயிர் கொடுத்த தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலயத்தில் 45ஆம் ஆண்டு ஆடி மாத திருவிழா. இந்த திருவிழா முன்னிட்டு கடந்த 18/7/2025 விடிய காலையில் கணபதி ஹோமத்தோடு அந்த திருவிழா ஆரம்பிக்கப்பட்டது. அன்னைக்கு ஈவினிங், அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு பூச்சி வருதல் வீதி உலாவை சந்தன காப்பு வீதி உலாவை எல்லாரும் காப்பு கட்டிக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்தது 27/7/2025 காலையில் அம்மா மண்டபம் படித்துறையிலேருந்து அக்னி சட்டி, பால்குடம், முளைப்பாரி, பால்குடத்தோடு அங்கேருந்து ஊர்வலமாக கிளம்பி காலையில் 10-10:30 மணிக்கு இங்கே அம்மன் வாசலுக்கு எதிர்த்தாப்புல எல்லாரும் பூக்குள் இறங்கினாங்க. அதை தொடர்ந்து மாபெரும் அன்னதானம் நடைபெற்றுச்சு. அன்றைக்கி வெகு விமர்சனையான அன்னதானம் நடைபெற்றுச்சு. 28/7/2022 ஈவினிங் சிம்ம வாகனத்தில் அம்மன் ஊர்வலமாக வீதி உலா எல்லாரும் தேங்காய், வாழைப்பழம் அதெல்லாம் வச்சு பூஜை பண்ணாங்க. அது ரொம்ப விமர்சனம் நடைபெற்றது. அதுக்கப்புறம் 29ஆம் தேதி ஈவினிங் சாயங்காலம் 6:30 மணிக்கு அம்மனுக்கு ஊஞ்சல் அலங்காரம், அதுவும் விமர்சனம் நடைபெற்றது. அதுக்கப்புறம் இன்னைக்கு 1/8/2025 சாயங்காலம் 6 மணிலேருந்து குத்து விளக்கு பூஜை, அம்மனுடைய சன்னதியில் குத்து விளக்கு பூஜை விமர்சனையாக நடைபெற்று இருக்கு. கடந்த 45 வருஷமா இந்த திருவிழா வெகு விமர்சனம் நடைபெற்று இருக்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு ஒரு 200 பேர், குத்து விளக்கு பூஜைக்கு ஒரு 100 பேர் இப்படி கலந்து குத்து விளக்கு பூஜையில் 100 பேர் கலந்துக்கிட்டாங்க. இந்த கோயிலுக்கு வருடம் பொருளுதவி, மற்றபடி நாங்கள் கேட்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு எங்களுடைய விழா கமிட்டியின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் வருடம் அதே மாதிரி அவங்க எங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். 45 வருஷமாக இந்த கோயிலில் திருவிழா நடக்குது, ஆடி திருவிழா நடக்குது. மிக சிறப்பாக இருக்கும். என்ன வேண்டுனாலும் இதில் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு வெள்ளிக்கிழமை கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வெள்ளிக்கிழமை வளையல் போட்டு வேண்டிக்கிட்டால் அது அடுத்த வருஷமே எல்லாமே நடக்கும். இது வேண்டுதல் இங்கே வச்சாங்கன்னா எல்லாமே அடுத்த வருஷம் ஒரே வருஷத்தில் நடந்துடும் எல்லாமே. அதனால் எல்லாரும் இந்த ஊரில் இங்கே ஸ்ரீ கருமாரி அம்மன் கோயில், தேவி ஸ்ரீ கருமாரி அம்மன் கோயில், பெல்ஸ் கிரவுண்டு, எல்லாரும் வேண்டிக்கோங்க. நீங்கள் வேண்டுனது இங்கே கிடைக்கும். அம்மன்